வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 10ஆம் இடத்தில் சனி வந்தாலே நமக்கு பதவி போயிருமோ அப்படின்ட்டுன்னு. ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மத்தில் குரு பகவான் வரார். ஸோ இந்த 10ல் சனி வருது அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த 10ஆம் இடத்தில் சனி பெரிய சாதக பலனை கொடுக்காது. மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு, கலையில் இருப்பவங்களுக்கு, இப்போ ஒரு இயல் இசை நாடகம் சினிமா துறையில் இருக்காங்க, சின்ன திரையில் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சனி 10ஆம் இடத்தில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் ராகுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாகவே அமைகிறது. இந்த மிதுன ராசியில் அரசியல் சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, இவர்களுக்கு பகை அதிகமாக இருக்கும் 10ஆம் இடத்தில் சனி வராரு அப்படிங்கும் பொழுதே. அண்ட் ஜென்மத்தில் குரு பகவான் வரக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். இது வயதிற்கு ஏற்றாற்போல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், அதுவும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி இளைஞர்கள் இல்லை சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்மகுரு பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளையும் பெருசாக எதுவும் கொடுக்காது. மிதுன ராசியில் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, அதுவும் ஆண்களுக்கு இந்த சனி 10ஆம் இடத்திற்கு வருவதும் ஜென்மத்தில் குரு வருவதும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுலேயும் வயது ஆனவர்களுக்கு மிதுன ராசியில் புனர்பூசம் மிருகசிருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவுக்கு அந்த பாதிப்புகளை கொடுக்காது. இந்த சனி 10ஆம் இடத்தில் வரும் பொழுது குடும்ப பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, வியாபார சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வருவதோ குழப்பங்கள் வருவதற்கோ வழிகள் உண்டு. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இட மாற்றங்களை கொடுக்கும். ஒரு ஹாஸ்டலில் போய் படிக்கிறது, இல்லை நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, சில குழந்தைங்கள்லாம் ஒரு 2 செமஸ்டருக்கு வெளிநாட்டில் போய் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த உடல் ஆரோக்கியத்தினால நமக்கு படிப்பில் சின்ன சின்ன தடைகள் வரலாமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்களை கொடுக்கும் இந்த சனி பெயர்ச்சி. ஸோ உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகளை விடாமல் செய்யுங்க. அதே மாதிரி இந்த சனி 10ஆம் இடத்தில் வருவதும் கேந்திரத்தில் உங்களுடைய ராசியில் குரு பகவான் வருவதும் மற்றும் 3ஆம் இடத்தில் கேத்து வருவார், பாக்கியத்தில் ராகு போயிடுவார்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மிதுன ராசி நேயர்கள் வந்து பொதுவாக இறந்தவர்களை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. பித்ரு காரியங்கள் நிறைய செய்யணும். அமாவாசையில் பித்ரு காரியங்கள் செய்து இறந்தவர்களினுடைய வழிபாடுகளை விடாமல் செய்ய வேண்டும். இதோடு மட்டும் அல்லாமல் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கும் அவங்களுடைய ஹெல்த்துக்காகவும் மிருத்யுஞ்சய ஜபம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தாயாருக்கு ரொம்ப மருத்துவ செலவுகள் வந்து இருக்காது. உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், இல்லை நீங்கள் திருமண வயசில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணங்கள் நிச்சயமாகலாம். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியத்திற்காக நான் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அயல்நாடு சென்று படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நல்ல பலன்களை இவர்கள் பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். புதிதாக கடன் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, இல்லை இந்த கடன் வாங்கி படிக்க போகிறது, இந்த மாதிரி புதிய கடன் முயற்சிகள் நமக்கு லாபகரமாக இருக்குமா, நமக்கு நன்மையை தருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிய கடன் முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும். இவர்கள் படிக்க லோன் எடுத்தாலும் ஒரு நல்ல வேலை கிடச்சி அந்த லோனை வந்து நீங்கள் அடைத்து விடலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி வந்து புனர்பூசம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பேரும் புகழையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது, திடீர்னு ஒரு பேரு புகழெல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி விஞ்ஞானத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது வரைக்கும் எனக்கு ரெக்கக்னிஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தையும், இந்த மிதுன ராசி வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உலக அளவில் அவங்க சாதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் அவர்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து அவங்க பேர் இடம் பெறலாம், இல்லை வந்து உலக தரப்பில் உங்களினுடைய பெயர் வந்து இன்டர்நேஷ்னலாக பாப்புலர் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து உண்டு. அதே மாதிரி பெண்கள் வந்து சினிமா துறையில் ஒரு பெரிய சாதனை படைத்து அவங்க வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய அளவும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரும். ஸோ இந்த அங்கீகாரம், ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது மிதுன ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக வரக்கூடும். அதுவே உங்களுக்கு வந்து அவங்களுடைய தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததற்கு ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டு காலம் இடையில் வரக்கூடிய இந்த ராகு, கேது மற்றும் குருவின் பயிற்சியானது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய யோகங்களை அமைக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து 2027, 8 இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியானது இடையில் நமக்கு ராகு, கேது மற்றும் குரு பெயர்ச்சி வரக்கூடும். ஸோ இந்த பெயர்ச்சிகளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல பொருளாதார உயர்வு, வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுப்பதாகவே இருக்கும். பல மாதங்களாகவே இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனப்போராட்டத்திலிருந்து இந்த ராசிக்காரர்கள் வெளியில் வருவாங்க. பரிகாரமாக இவர்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமான் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம் இவங்க வந்து நிறைய பண்ணலாம். ஸோ கோவிலில் நீங்கள் பார்க்கக்கூடிய சிவன் அடியார்கள் இவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது, அதே மாதிரி நிறைய குழந்தைகள், அனாதை குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்தால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியில் ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். முருகன் ஆலய வழிபாடுகளும் இவர்களுக்கு சிறந்தது.